லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ரஞ்சினி. வணக்கம் ரஞ்சினி. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ தை வெள்ளிக்கிழமை கூட அது மட்டும் இல்லை, டக்கு நம்ம ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடலாம் இல்லையா? என்ன பண்ண போறீங்க? பைனாப்பிள் பர்ஃபி பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமா பிகினர்ஸ் கூட சீக்கிரமா பண்ணிடலாம் இது. ஓகே. எல்லாரும் நினைப்பாங்களே பைனாப்பிள்ல ஒரு புளிப்பும் இருக்கும் ஸ்வீட்டும் இருக்கும்ல, அது எப்படி எந்த மாதிரி தேங்காவோட சேர்ந்து வரும்போது எப்படி வரும்? சூப்பரா ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். அது வந்து நம்ம கோகனட்டோட சேர்த்துருக்கோனே தெரியாது. கொஞ்சம் நல்லா டேஸ்டா ஒரு வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சக்கரை போட போறோம். சோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பைனாப்பிள் பர்ஃபிக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. பைனாப்பிள் பர்ஃபி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பைனாப்பிள் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் 1 கப், தேங்காய் 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். பைனாப்பிள் பர்ஃபி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. நான் ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட ஹஸ்பண்ட் டாக்டரா இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கான். 1 வயசு ஆகுது குழந்தைக்கு. உங்களுக்கு சமையல் வந்து பேசிக்காவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா. அம்மா நல்லா சமைப்பா. ஸோ அம்மா பார்த்து பார்த்து கத்துன்றது. அப்புறம் அப்பாவுக்கு வந்துட்டு வெளியில சாப்பிட அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டா. ஸோ ஆத்துலயே தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்குமா, அதனால பார்த்து பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா. அத்தையும் கூட நல்லா சமைப்பா. ஸோ அத்தையோடதையும் பார்த்து அத்தை ரெசிபி தான் இது. அவள்கிட்ட கத்துன்றதுதான். இது எவ்வளவு வாட்டி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? இது வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் அது process என்னன்னு பாத்துறலாமா? என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள நம்ம வந்து கட் பண்ணி அந்த பிரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிடணும். இல்லைன்னா நாக்கு அரிக்கும். சோ அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தேங்காவையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு இந்த இதை நம்ம அரைக்க போறோம், இதையும் அரைக்க போறோம். இது பல்பா எடுத்துக்க போறோம், இதையும் நம்ம துருவிக்க போறோம். நம்ம வந்து நம்ம நார்மலா கூட அருமாவனை துருவுற மாதிரி கூட துருவிக்கலாம், இல்லாட்டி மிக்ஸில போட்டுனா. தேங்காய் துருவலா இருந்தாலும் 1 கப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்சிட்டு அந்த விழுதையும் 1 கப் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம விழுதாதான் எடுத்துக்க போறோம் இல்லையா? சோ 1 கப் தேங்காய் அரைக்க போறோம், 1 கப் பைனாப்பிள் அரைக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இப்ப அரைச்சு எடுத்துன்னு வந்துருவோம். தேங்காய் அப்புறம் பைனாப்பிள் ரெண்டும் தனித்தனியா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க அளவு வந்து எது சொல்றீங்க? அரைச்சது தானே எடுத்துக்கணும்? ஆமா, அரைச்சது தான் எடுத்துக்கணும். அரைச்சது 1 கப் தேங்காயோட அளவு தான் எடுத்துக்கணும். தேங்காய் 1 கப் அரைச்சது இருந்தா அதே கப்ல பைனாப்பிள் பல்ப் 1 கப் இருக்கணும். அதே இதுல 1 கப் ஜீனி. இப்ப நம்ம ரெண்டும் அரைச்சது 1 கப் இருக்கு, சக்கரை 1 கப் சேர்த்துக்க போறோம். ஆமா, சேர்த்துக்க போறோம். அதுல வந்து ஒரு 1/2 கப் வந்துட்டு தண்ணி எடுத்து ஊத்திட்டு நம்ம வந்து சுகர் சிரப் வைக்க போறோம். ஓகே, இப்ப வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்படியே சொல்லுங்க, உங்களுடைய ஹாபிஸ் என்ன? எனக்கு வந்து குக்கிங் தான் மெயின் ஹாபியே. அப்புறம் டிராயிங் பண்ணுவேன், கோலம் போட ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது மாதிரி இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஆமா. சரி, இப்ப பேசிட்டு என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்கங்கறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சக்கரை எல்லாம் போட்டுறலாம். சரி, ஓகே. ஸ்வீட்டுமே நம்ம ரொம்ப கவனமா பண்ணாதான் கரெக்டாவும் வரும். இந்த பசம் வந்து கரெக்டா வந்துரும். இல்ல தண்ணி பாருங்க. போறோம். இன்னும் கொஞ்சம் வேணா லேசா. இப்போ ஜீனி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்தி நம்ம கிளறிக்கணும். சோ நம்ம வந்து இது சிம்லயே தான் நம்ம பண்ண போறோம். எல்லாமே சிம் தான் நம்மளுக்கு. இது இப்போ அதே மாதிரி கிளறப்பயுமே எல்லாமே போட்டுட்டு கிளறப்பயும் நம்ம சிம்ல தான் பண்ணணும் எல்லாமே. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியா இல்ல 2? எந்த? ஆக்சுவலா 1 ஸ்ட்ரிங் தான். நம்மளோட தேவைக்கு ஏற்ப சில பேர் சாஃப்டா வேணும்னு நினைப்பா. அவளுக்கு வந்து சின்ன ஸ்ட்ரிங் பிசு வந்தா போதும். இன்னும் நம்ம ஹார்டா பர்ஃபி மாதிரியே சாப்பிடணும்னு நினைச்சவாளுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிங் ஹைட்டா வரும்ல, அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான் அது. ஓகே, இப்போ நம்ம வந்து 1 ஸ்ட்ரிங் எடுக்க போறோம். நம்ம 1 ஸ்ட்ரிங் எடுக்க போறோம். சரி, ஓகே. அது அப்படியே கரையட்டும். அப்படியே சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் ரெசிபி நிறைய டக்கு டக்கு பண்ற மாதிரி. ஆக்சுவலா நான் கொஞ்சம் ரொம்ப நிறைய நேரம் எடுக்கிற ரெசிபிஸ் தான் நிறைய பண்ணுவேன் நானு. எனக்கு என்ன அதான் ரொம்ப பிடிக்கும். டக்கு டக்குன்னு பண்றது கொஞ்சம் பிடிக்காது. கெஸ்ட் யாரா வந்துட்டானா நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு யோசிப்போம் இல்லையா? அது நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி டக்குன்னு பண்ற மாதிரி வந்து மில்க் ஸ்வீட் பண்ணுவேன். அது 20 மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். அது இப்போ நம்ம இது வேணும் காரத்துக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா மணூல் பண்ணிடலாம். நம்ம பாசி பருப்பை வந்துட்டு டக்கு நம்ம அதுக்குன்னு தனியா மாவுலாம் அரைக்க
அரைக்க தேவையில்லை. பாசிப்பருப்பு நம்ம ஒரு கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்தோம்னா அதுல ஒரு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பை வறுத்து நம்ம அரைச்சு மணூல் பண்ணிடலாம் டக்குன்னு. ஆமா, சில பேர் வேக வச்ச பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணி ஒரு முறுக்கு மாதிரி கூட பண்ணிடுவா அரிசி மாவு சேர்த்து இல்லையா? கரெக்ட். இப்ப நம்ம இன்ஸ்டன்டா நம்மளுக்கு மாவு இருந்தா நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இப்ப இதை தட்டையுமே பண்ணலாம். நம்ம கிரைண்டர்லயே அரைச்சு தட்டை டக்குன்னு கூட பண்ணிடலாம். நம்ம இப்ப இந்த சுகர் சிரப்லயே நம்ம வந்துட்டு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். நம்ம வாசனைக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் ஏலக்காய் பிடிச்ச வாளுக்கு கொஞ்சம் கூடவே கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து நான் ஃபுட் கலர் பைனாப்பிள் வாசனையே தனி, அதுவும் நல்லா வரும். ஏலக்காய் அவசியம் இல்ல இல்லையா? அவசியம் இல்ல, சும்மா நம்ம ஸ்வீட்னால நம்ம அது இல்லாம இருக்க வேண்டாமேன்ட்டு நம்ம போட்டுருக்கோம். ஆமா, இதை நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். சோ நான் மஞ்சள் பொடி யூஸ் பண்றேன். இப்ப சாஃப்ரான் வந்துட்டு போனா போட்டுக்கலாம். என் ஆத்துக்காரருக்கு சாஃப்ரான் பிடிக்காது. சோ நான் சாஃப்ரான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, டாக்டர் சொன்னீங்களே, என்ன டாக்டரா இருக்காரு? ரேடியாலஜிஸ்ட். ஆமா. இப்ப நம்ம வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டுருக்கோம். ஆமா, அப்படியே இந்த பதமும் வந்துருதா அப்படியே பாத்துக்கோங்க. ஓகே. நீங்க முதல்ல சமைக்க கத்துண்டது? ஃபர்ஸ்ட் 6th படிக்க போது அம்மா சொல்லி கொடுத்தது வந்து கத்திரிக்காய் கூட்டு வத்த குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு. அதான் ஃபர்ஸ்ட். ஆமா, அப்புறம் அப்படி அப்படியே மேலும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏதாவது ஒண்ணு அம்மா பண்ற டிஷ் நம்ம பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருக்கா? அம்மாக்குன்னு ஒரு தனி ரெசிபி இருக்கும். எப்பயுமே எல்லா அம்மாக்குமே ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஏதாவது? அம்மா சூப்பரா ஊறுகாய் போடுவா. அதுல வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. லெமன் பிக்கிள் சூப்பரா போடுவா. அது என் அம்மா போட்ட மாதிரியே இருக்குன்னு என்ன ஒருத்தவா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கா. அதே மாதிரி கார்லிக் பிக்கிளும் அம்மா சூப்பரா போடுவா. அதுக்குமே ஆத்துக்கார்ட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. அம்மா மாதிரியே இருக்கு, அம்மா மாதிரியே இருக்குன்னு வந்திருக்கு. பாருங்க, நல்லாவே அழகா கம்பிப்பாதான் வந்துடுது. பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே தொங்க தெரியுது. நம்ம பண்ணிடலாம். தேங்காய் போட்டுடலாமா? தேங்காய் போட்டுடலாம். பைனாப்பிள் இதுலயே கொட்டிடலாம். தேங்காய் பைனாப்பிள் எல்லாம் நீங்க ஒன்னா போட்டுடலாம். ஆமா, சாஃப்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பிசு பதம் இருந்தா போதும். பட் எங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா வேணுங்கிறதுனால நல்ல பெரிய ஸ்ட்ரிங்காவே ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி எடுத்துருக்கோம் நாம. இதெல்லாம் சேர்த்து கைவிடாம நெய் விட்டு கிளறணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் இருந்தா போதும், ரொம்ப நெய் தேவையில்லை. பைனாப்பிள் நல்ல வாசனையா இருக்கும். ஆமா, பைனாப்பிள் வாசனை வருது. ஆமா, நல்லா இருக்கும். நீ சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். ஓகே, இது பாருங்க நல்லா சேர்ந்தாப்புல வருது இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம்? இதுல 1 ஸ்பூன் நம்ம கீ விட்டுக்கலாம். நம்ம ஒட்டாம பேன்ல ஒட்டாம இருக்கிறதுக்கு. ஓகே, சோ நெய்யும் நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ஆமா, நெய் ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. பரவாயில்ல. ஆமா, பொதுவாகவே நம்ம பால் பண்ற ரெசிபீஸுக்கும் கோகோனட்ல யூஸ் பண்ற ரெசிபீஸ்க்கும் நம்ம எண்ணெயும் நிறைய தேவைப்படாது, நம்மளுக்கு கீயும் நிறைய தேவைப்படாது. தேங்காயிலுமே அந்த ஒரு எண்ணெய் பதம் இருக்கும். ஆமா, அதே மாதிரி நம்ம பால்லையுமே அதுவாவே கீ வரும். சோ நம்ம அதுக்கெல்லாம் நம்ம நிறையவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இது. கோகோனட்னால நம்ம 1 ஸ்பூன் விட்டா போதும். இப்ப சில பேருக்கு அந்த நெய் வாசனை பிடிக்கலன்னா நம்ம கோகோனட் ஆயிலும் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம ஒட்டாம இருக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ கன்சிஸ்டன்சி வந்துருதா? இல்லை, இன்னும் 5 மினிட்ஸ் ஆகும். இந்த இப்போ ஒட்டாம பேன்ல ஒட்டாம ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? இதுல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா நமக்கு பர்ஃபி ரெடி ஆயிடும். சரி, ஓகே. இப்போ அதுக்குள்ள நம்ம முந்திரியும் வறுத்து எடுத்துடலாமா? நெய்வே வந்து நம்ம வந்து பர்ஃபிக்கு 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா, இந்த வறுத்து எடுத்து வச்சுக்க போறோம் நம்ம. அப்புறம் பர்ஃபி வந்து ரெடி ஆனவுடனே மேலாக போட போறோம், அவ்வளவுதான் இல்லையா? வேணும்னா நம்ம இதுலயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுவும் பண்ணிக்கலாம். இப்பதான் ஒட்டாம சேர்ந்தாப்புல வருது. சோ முந்திரி பருப்பும் வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, வறுத்த முந்திரியும் ரெடியா இருக்கு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். மேல நெய் இது விட்டுறேன். ஓகேவா? ஓகே. முந்திரி பருப்பு வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய பர்ஃபியும் ரெடி ஆல்மோஸ்ட். நம்ம வந்து தட்டுல நெய் தடவி வச்சிருக்கோம். இப்ப இதுல போட்டு சமன் படுத்திடலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வரும் பேன்ல. அது ஒட்டாப்ப வராது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனது இந்த மாதிரி ஒயிட்டா வருதுல, அதான் பக்குவோம். நம்ம எடுத்து கொட்டிடலாம். நம்ம இப்ப கொட்டிடலாமா? கொட்டிடலாம். இப்போ வந்து இது செட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? செட் ஆக 10 மினிட்ஸ் ஆகும். சூடாறனே நம்மளுக்கு கெட்டியாயிரும். கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நம்ம சும்மா ஒரு கீத்து போட்டுக்கலாம். ஓகே, ஆமா. பைனாப்பிள் பர்ஃபி ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி செட் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு தேவையான நட்ஸ் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே.
பைனாப்பிள் பர்ஃபி செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து தேங்காயை அரைச்சி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் பைனாப்பிளையும் விழுதா அரைச்சி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பேன்ல வந்து சர்க்கரையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வச்சுட்டு அது நல்லா 1 ஸ்ட்ரிங் வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா கைவிடாம சேர்ந்து வர அளவுக்கு கலரணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலரிட்டு இந்த பக்கம் வந்து பிளேட் ரெடியா இருந்ததுன்னா அந்த பிளேட்ல போட்டு சமன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பைனாப்பிள் பர்ஃபி ரெடி. பைனாப்பிள் பர்ஃபி வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாமே ஒரே அளவு. நீங்கள் தேங்காய் அரைச்சது எவ்வளோ இருக்கோ துருவி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அந்த துருவினது எந்த அளவு இருக்கோ அதே அளவில் வந்து நீங்கள் பைனாப்பிள் பல்ப் எடுத்துக்கணும். அதே அளவில் வந்து சர்க்கரை ஒரே கப் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, நல்ல பெரிய ஸ்ட்ரிங்காக 1 ஸ்ட்ரிங் வந்ததுன்னா நீங்கள் அதில் அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து கைவிடாமல் கொஞ்சமாக நெய் விட்டால் போதும். ரொம்பவே நெய் சேர்க்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 2 டீஸ்பூனுக்கு மேலே நெய்யே சேர்க்கல. கைவிடாமல் நீங்கள் கலரிட்டே இருந்தாங்க. சேர்ந்தாப்புல வந்ததுக்கப்புறம் நீங்கள் பர்ஃபியாகவும் சாப்பிடலாம், இல்லை வேணும்னா அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். ஹல்வா மாதிரியும் கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சூப்பரா வந்து ஒரு பைனாப்பிள் பர்ஃபி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.